பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மிகுந்த பயனடைவார்கள் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் இதனை தெரிவித்தார். தனியா ஒருத்த மட்டும் தான் வேலை செஞ்சுப்பேன். எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை. ஒரு டேபிள் சேர் இருந்தால் போதும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும்னு நினைத்தால் 50 ரூபாய் செலுத்தினால் போதும். அவர் உட்காந்துக்கிட்டு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு காலையில் 9 மணிக்கு போனால் மதியம் 3 மணி வரைக்கும் வேலை செய்யலாம் கம்ப்யூட்டரில். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கம்பெனி சார்ந்த மீட்டிங் நடத்தணுமா, அந்த மீட்டிங் ஹால் உள்ள இருக்கு, 4 பேர் உட்கார்றது இருக்கு, 8 பேர் உட்கார்றதுன்னு இருக்கு. ஒரு 500 ரூபாய் கட்டினா போதும், 1500 ரூபாய் கட்டினா போதும், மீட்டிங்கை 3 மணி நேரம் நடத்தலான்னு. இது போன்ற ஒரு வசதிகள் கொண்டதை, ஒரு புதிய முயற்சியை இன்றைக்கு தரக்கூடிய திட்டத்தை தமிழ்நாட்டில் 30 இடங்களுக்கு தருவதற்கு தலைவர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார். அதில் ஒன்று நம்மளுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கும் என்று. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த சுக்குலாபுரம் கிராமத்தில் முறையாக தோண்டப்படாமல் பழைய சாலையின் மீதே சிமெண்ட் கலவையை பூசி சாலை போட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 6,70,000 ரூபாய் என திட்டமிடப்பட்டு தரமற்ற முறையில் சாலை அமைத்திருக்கும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளியை காட்டெருமை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். கால்முறிவு ஏற்பட்ட தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டெருமை உலா வருவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வேட்டைக்காரன் புதூர் அருகே அதிக அளவிலான கனிம வளங்களை ஏற்றி சென்ற டிப்பர் லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். அரசு அனுமதித்த எடையை விட அதிக அளவு பாரத்தை ஏற்றி வந்ததை அடுத்து லாரி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த முண்டுவேலம்பட்டி கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மயானம் அமைத்து தர வலியுறுத்தி அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களை வாய்க்கால் ஓரத்தில் புதைத்து வந்த நிலையில் அருந்ததியினர் மக்களுக்கென தனி மயானம் அமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி கிராமத்தில் குத்தகைக்கு விடப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் இருந்து மாமரங்களை வெட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து சமய அறநிலையத்துறையிடமும் கிராம பொதுமக்கள் புகார் அளித்தனர். தேவதை கோயில், அந்த கோயிலுக்கு சொந்தமான மானியம் இருக்கு. அந்த நிலத்தில் இருக்கிற மாமரத்தை அந்த குத்தகை எடுத்து ஓட்டுற பெரியசாமி, மாதேஷ், இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து அந்த இருக்கிற மரத்தில் ஒரு 15 மரத்தை அறுத்துட்டாங்க. அது சம்மந்தமாக போய் நாங்கள் கேட்டு அறநிலையத்துறை ஆய்வாளருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டோங்க. இது வரைக்கும் வந்து பார்வை இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் ஏசிக்கு அனுப்பிவிட்டோங்க. அவர் வந்து அந்த தடையை அழைக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பருக்கூர் அருகே தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் ரமேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் ரமேஷை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த கொங்கரா கோட்டையில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையை சீரமைக்க புகார் அளிக்கும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை புதுப்பிக்கப்படாமல் இருப்பதால் அடிக்கடி சாலை விபத்துகள் நிகழ்வதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவன் கோயிலில் வைக்கப்பட்ட கல்வெட்டில் ஒரு சமுதாயத்தினரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டதால் மற்றொரு சமுதாயத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஈரோடு மத்திய மாவட்ட திமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கான இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார்.
காஞ்சிபுரத்தில் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை மேற்கொள்ள 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். லஞ்சம் வழங்கிய நபர் புகார் அளித்ததன் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ரயில்வே பாதுகாப்பு படைக்கான புதிய காவல் நிலைய கட்டிடத்திற்கு ரயில்வே பாதுகாப்பு படை இயக்குநர் மனோஜ் யாதவ் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உதகையில் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு அவர் மீது போர்த்தப்பட்ட துணியின் நகல் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக உதகை சூசையப்பர் தேவாலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். திருவாரூரில் தனியார் தொழிற்சாலைகளுடன் இணைந்து வைக்கோல் கொள்முதலை அரசு செய்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவம் தவறி பொழியும் மழையால் வைக்கோல் நனைந்து பாதிப்படைவதால் வியாபாரிகள் வாங்க மறுப்பதாகவும் அதனால் அரசை கொள்முதல் செய்து உலர்த்தி விற்பனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாரில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தெள்ளார் மத்திய மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வேன் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாகவும், கல்வி, மருத்துவம், விவசாயம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்று பெருமிதம் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கிராம மக்கள் பயன்படுத்தும் ரயில்வே கேட் பல நாட்களாக மூடி கிடப்பதால் அவ்வழியாக அதன் அருகில் உள்ள மயானத்திற்கு இறந்தவரின் உடலை சுமந்து செல்வதில் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 5 வாரங்களுக்கு மேலாக ரயில்வே கேட் மூடியே இருப்பதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்மாபுரம் மற்றும் கார்குடல் பகுதியை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட 37 ஏழை குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குடி கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் 60 அடி நீளம் உள்ள தீக்குண்டத்தில் பக்தி பரவசத்துடன் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஒப்பந்த கூலியை சட்ட பாதுகாப்புடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 1.5 லட்சம் விசைத்தறிகளை நிறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் விசைத்தறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த காலவரையற்ற போராட்டத்தினால் விசைத்தறி தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஓமலூர் கிளை சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மேல தவறுதாம்பட்டு கிராமத்தில் உள்ள ஓடையில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞரை முதலை கடித்த நிலையில் சிறு காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இளைஞரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்து அவரிடம் ஆறுதல் கூறினார். மேலும் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி பாதிக்கப்பட்ட சாரதி என்ற இளைஞருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தர்பூசணி விற்பனை அதிகரித்து கிலோ ரூபாய் 20க்கு விற்பனையாகிறது. விலை அதிகரித்தாலும் வெயிலின் தாக்கத்தை போக்க பொதுமக்கள் விரும்பி தர்பூசணியை வாங்கி செல்வதால் தர்பூசணி வியாபாரிகள் நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டரங்கில் நடைபெற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில்
திமுக சேர்மன் உமா மகேஸ்வரிக்கும் திமுக கவுன்சிலர் புனிதாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் சேர்மன் உமா மகேஸ்வரி 2 கூட்டத்திற்கு 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினரை ஒத்திவைப்பதாக அறிவித்ததைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் புனிதா கூட்டத்தை விட்டு வெளியேறியதோடு தனது வார்டு பகுதிகளுக்கு வேலைகள் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு முதலமைச்சரிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப் போவதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விளைவிக்கப்பட்டுள்ள உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையினர் பரிந்துரைத்த மருந்தை அடித்த பிறகும் உளுந்து வயல்கள் முழுவதும் மஞ்சள் போர்வை போர்த்தியது போன்று தோற்றத்தால் மகசூல் இழப்பு ஏற்படும் என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேளாண் துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.